இன்னைக்கு சிதம்பரத்துல தேர் திருவிழா. ஒவ்வொரு வருஷமும் 2 முறை தேர் திருவிழா நடக்கும். ஒண்ணு வந்து ஆனி திருமஞ்சனம், இன்னொன்னு வந்துட்டு மார்கழி ஆருத்ரா. ஸோ இது இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா ஆனி திருமஞ்சனம். ஸோ இந்த தேர் இருக்கிற ஃபீல் வந்து அது ஈக்குறவங்களால மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு வேற லெவல் வைப்பு. அந்த மூலத்தாள சவுண்டோட நடராஜரே வெளில வரப்போ அந்த வைப்பே வேற லெவல். ஸோ ஆக்சுவலி மற்ற தேருக்கும் இங்கே நடக்கிற தேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற கோவில்லலாம் கருவறையில் இருக்கிறது ஒரு ஒரு சுவாமி, ஆனா வெளியில வர்றது ஒரு சுவாமி. பட் இங்க பாத்தீங்கன்னா கருவறையில இருக்கக்கூடிய அதே மூலவர் தான் தேர்ல வெளில வராரு. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மூலவரே வெளில வரப்ப நமக்கெல்லாம் என்ன வீட்டுல வேலை. ஸோ எல்லா தேரையும் காட்டுறோம் பாருங்க. நடராஜரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தேர் இழுக்க வரவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தயவு செஞ்சு தேர் இழுக்க வரதுக்கு முன்னாடி அவங்க காலில் உள்ள நகத்தை கட் பண்ணிட்டு வாங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்னோட நகம் துண்டா பேத்துக்குச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். அந்த க்ரௌடில் அந்த வைப்லாம் எனக்கு தெரியல. கையில உள்ள நகத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஐ வுட் சஜஸ்ட். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தேர் இழுக்க வர முடியாதவங்க, தேரை பார்க்க முடியாதவங்கலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே கீழே உள்ள அந்த ஃபாலோ பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.